பாண்டித்தவர் ரொம்ப நல்லவர் தான். ஆனா அவர் பேச்சை கேட்டனா இப்படிதான் போகணும். கடா போட்டினாலே சங்கிலி நடத்துற போட்டியா தாண்டா இருக்கணும். சுத்துப்பட்டி கிராமத்துல எவன் போட்டி நடத்தினாலும் இப்படி தாண்டா செத்துப்போ. நல்ல பாண்டித்தவனுக்கு எவன் ஆடு கொடுத்தாலும் இதே கதி தாண்டா. ஐயா இப்படி வைமா. அந்த சிங்கத்தை வர சொல்ல இன்னும் வரலையே. ஐயா சிங்கத்தை சுப்பையா மாமா திட்டிக்கிட்டு இருந்தாரு. அதான். சுப்பையா சிங்கத்தை திட்டினானா? போய் சிங்கத்தை வர சொல்லு. சரிங்க ஐயா. சிங்கம் ஐயா உன்னை மேல கூப்பிடுறாரு, சீக்கிரம் வா. சரி. என்ன ஏதுன்னு தெரியாம வேலைக்கு சேர்த்துட்டோம். மாரிமுத்து வேற தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான். இப்போவாது விசாரிப்போம். வா தம்பி. கூப்பிட்டீங்களா ஐயா? உட்காரு. பரவாயில்லைங்கய்யா. உட்காரு. தம்பி, நீ நல்லவன் சொல்லி தான் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்ட. நானும் உன்னை பற்றி இது வரைக்கும் என்ன ஏதுன்னு விசாரிக்கலை. என் பேத்தி தான் உன்னை பற்றி நல்ல விதமாக சொல்லுச்சு. உன்னை பற்றி மாரிமுத்து தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்கான். நீ யாரு? உன் பூர்வீகத்தை பற்றி சொல்லு. நீ எந்த ஊர் சொல்லு. ஐயா, என் சொந்த ஊர் முஸ்லம்பட்டி பக்கத்தில் கருமாந்துறை. எங்கள் அம்மா பேர் செல்லத்தாய். அப்பா காளிங்கி தேவர். என் பேர் தாண்டவராயன். ஆனால் எல்லாரும் என்ன தண்டன்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு சிங்கம்னு பேர் வச்சுது. எனக்கு 3 வயசு இருக்கும் போதே அப்பா இறந்துட்டாரு. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. ஊரில் சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்தால் தட்டி கேட்பேன். சரி, போ வேலையை பாரு. சரிங்கய்யா. காளிங்க வெள்ளப்பாண்டி தேவருக்கு விசுவாசத்தை காட்டிட்டான்டா. பெரிய கலவரம் ஆயிடுச்சுனே. சோமேத்த ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாருனே. சோமேத்தவனோட பையங்க வெள்ளப்பாண்டித்தவன் மகனைய காளியத்தவனி குண்டாயனே. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க 2 பேரும் தான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கண்ணே. கொஞ்சம் இரு கூட. யார் அந்த நேரத்துல போன்? ஹலோ, அனலட்சுமி மாமா பேசுறேன். மாமா சொல்லுங்க மாமா. நம்ம சிங்க இருக்கான்ல, அவன் காளிங்கனோட பையன். லோக காலில தோட்டத்துக்கு வந்திருந்தா மாமா. எல்லாம் சொன்னா. எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு மாமா.
வாமா புறப்பட்டு வாமா. நம்ம ஜெயக்கடி வீட்ல தானே இருக்கறா. ஆமா. நான் வரேன்னு சொல்லுங்க. வீட்ல இருக்க சொல்லுங்க அவளை. சரிம்மா சரிம்மா. சரி மாமா வெச்சிரவா. சரி மாமா. வணக்கங்கய்யா. வணக்கம்யா. வாங்க வணக்கம்யா. வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம் ஐயா. இங்க பாருங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம ஆடு கண்டிப்பா ஜெயிக்கும். தண்டம் தண்டம் தண்டம். ஏய், யாரை பார்த்து தண்டன்ற? இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்க தண்டன்ற? நீ தான் தண்டம். உன் பேர் தானே தண்டம். இதோ பார், நான் ஒன்றும் தண்டம் இல்ல, சிங்கம் தெரியுமா? உன் பேர் தான் தண்டம்னு ஊருக்கே தெரியுமே, அப்புறம் என்ன தண்டம்? வேணாம். தண்டம் தண்டம் தண்டம். பொடி குடமிளக முக்கி. போடா தண்டம் தண்டம் தண்டம். யார் அடிக்கிற நீ? ஏய் ஏய் நில்லு. ஏய் அயோக்கிய பயல. யாரு விட்டு பொண்ணு மேடா கைய வச்ச? ஒதுக்கி பாரா. கைய வைக்கிறேன். யார் விட்டு பொண்ணு மேடா? எந்திரா. ஏய், நாயை குடுப்பட்டு நடுவுட்ல வச்சாலும் நாய் நாய் தான் காட்ட பத்தியா? காட்ட பத்தியாடா? காட்டிட்ட பத்தியா? ஏய், எந்திரா. அப்பயே எங்க மாமாட்ட நான் சொன்னேன், கண்ட நாதரெல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு. கேட்டாரா? 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 கேட்கலையே. 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 எந்திரா. 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 எட்டப்போ. ஏய், யார் விட்டு கொண்டு வர கைச்சா கொன்னுடுவோம் உன்னை. மாமா மாமா சிங்கம் தெரியாம பண்ணிட்டோம் மாமா. அன்னைக்கு தெரியாம தான் பண்ணானா? தெரியாம யார் மேல கை வச்சுவானா? அந்த மாமாவுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு அறிவு இல்ல? ஏய், எந்திரா. போயிடு. மரியாதை இந்த இடத்த விட்டா போயிடு. உன்னை இங்கே வெட்டி சமாதி ஆக்கிடுவேன். போடா. போயிடு. இனிமே இந்த ஊர்ல உன்னை எங்கேயாவது பார்த்தேன், அன்னைக்கு தாண்டா இந்த உலகத்துல நீ வாழ்ந்த கடைசி நாளா இருக்கும். போடான்றல. போகல. போங்க எல்லாரும். மச்சான், மச்சான் எப்பரா இருக்க? ஜெயக்குடி மாமா என்ன வீட்டுல இருந்து அடிச்சு துரத்திட்டாடா. என்னடா சொல்ற? நீங்க உடனே கிளம்பி வாங்கடா. சரிடா வந்துடுறோம். அண்ணே, நான் மட்டும் நீ வண்டி ஓட்டியிருந்தேன், அந்த பயலையும் வெள்ளப்பாண்டி தேவனையும் தூக்கி இருப்பேனே. கிழிச்சிருப்பான். ஏய், கார் ரிப்பேர் ஆகாம இருந்தா சொத்து வருமா? இப்போ வரப்போதில்ல. சரிடா பாஸ்கரே, எதுக்குடா அந்த முத்து அடிச்ச? வியாபாரியான அவன் சண்டை கடாவுக்கும் கறி கடாவுக்கும் வித்தியாசம் தெரியாம அடிமாட்டு விலை கேட்கறானே. கடைசியா 60,000க்கு பேசினேன், அதுக்கும் ஒத்து வராம ஓவரா கரைச்சல கொடுக்குறான். அதான் 2 போடு போட்டு அனுப்புனேன். அண்ணே, 2 மேட்ச் போட்டாலே இந்த காசு வந்துடுண்ணே. சல்லி பசங்களை வேற பண்ணிக்கிட்டு வேண்டானே. டேய், அப்பா என்னடா சொன்னாரு? கொஞ்ச நாளைக்கு போட்டி வேண்டாம்னு சொன்னார்ல, அதான் ஆட்டெல்லாம் கொடுக்க சொன்னேன். சரி, களத்து மேட்டில் இருக்க ஆட்டை போய் ட்ரைனிங் கொடு. சரிண்ணே. அண்ணே, ஊரெல்லாம் விசாரிச்சுட்டேன், வெள்ளப்பாண்டி தேவரு நம்ம ஊர்ல ஆடுவாங்களையா, வெளியூர்ல இருந்து இறக்கிருக்கானா. அண்ணே, பாத்தீங்களா ஆடு எப்படி இருக்குன்னு? ஒண்ணு சொல்லுங்கண்ணே, ஆட்டெல்லாம் பிரியாணி போட்டுடலாம்.